நான் தான் இப்போ 3ஆம் கிளாஸுக்கே மார்க் போட வேண்டாம்னு சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு 1ஆம் கிளாஸுக்கு மார்க் போட சொல்கிறீங்கன்னா, என் கட்சிக்கே நான் அறிவுரை சொல்கிறது இல்லை, நான் எதுக்கு இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் கடைசியில் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தான் எல்லாரும் கூட்டணிக்குள்ளே இருக்கும். எனக்கு மாநில தலைவர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் எக்ஸாம் வேண்டாம், டியூஷன் வேண்டாம், ஹோம்ஒர்க் வேண்டாம்னு சொல்கிறவனுக்கு போய் இந்த மாதிரி சிந்திக்கிறவனுக்கு மாநில பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேசுறது கிடையாது. பாகிஸ்தானோட ஒரு ராணுவ வீரர் தான் அவர்களுக்கு இருக்கும் தகவல் எனக்கு இல்லை. ஆனால் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். தாக்குதலுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது இந்தியா ராஜாங்க ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த தாக்குதல் ஏன் நடந்தது, இதுக்கு ஏதாவது நம்மளுடைய தரப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா, உளவுத்துறையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா, இல்லைன்னா பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா என்பதையும் ஆராய வேண்டும். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பார்கள். காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக ஒத்துழைப்பார்கள். கேட்டாங்க, இதுதான் பதில் சொல்லிட்டேன். நீதிமன்றமே அவருக்கு பாதுகாப்பு வழங்கலாம். நீதிமன்றமே அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், அந்த சாட்சி வருவதற்கு தயக்கம் காட்டினால் நீதிமன்றமே அந்த சாட்சிக்கு பாதுகாப்பு வழங்கலாம். இந்த கல்வி விவகாரத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு சொல்றீங்கன்னா, இப்ப உள்ள சூழ்நிலையில இது மாதிரியான அறிவிப்பு எப்படி பார்க்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி எக்ஸாமினேஷன் ஒரு சின்ன கிளாஸ்ல எல்லாம் வைக்கிறதே கஷ்டம். ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல வச்சு எல்லாருக்கும் மன அழுத்தம் வருது. இல்லை 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாம் கொடுத்து மன அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அப்பவே இந்த வேறுபாடு வரக்கூடாது. சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைக்கும் ஒரு ஸ்பீட்ல டெவலப்மெண்ட் இருக்கும். எல்லாருக்கும் அந்த சின்ன வயசுலேயே அது ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வராமல், நான் நல்லா படிக்கிறேன், இந்த பிள்ளை நல்லா படிக்கல அப்படின்ற மனப்பான்மை வரக்கூடாதுன்னு என்னுடைய. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கட்டாய தேர்வெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால ஏற்றுக்கல. நான் சொல்றேன், இந்த கல்வி முறையே நான் மாத்தணும்னு சொல்றேன். இது நீங்க சொல்றதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா போய் நான் மாத்தணும்னு சொல்றேன். கையெழுத்து வாங்க எந்த கிளாஸ் இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகையில போட்டி சமுதாயத்துல ஒரு ஃபில்டரேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அந்த வகுப்புல 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபில்டரேஷன் நடக்கக்கூடாது. அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சில்ட்ரன் சில பிள்ளைகள் அந்த மற்ற பிள்ளைகளுடைய ஸ்பீடுக்கு படிக்கலைன்னா அவர்களுக்கு ரெமெடியல் கிளாஸ் கொடுத்து அவர்களை இம்ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய அவர்களை ஒரு ஃபெயிலியர் ஒரு கிளாஸ்லயே டிடைன் பண்றேன் அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். தமிழக வெற்றி பல்வேறு இடங்கள்ல போராட பல்வேறு விதமான இடையூறுகள் குடும்பங்களுக்கு ஏற்படுது. அவர்கள் கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய அறிவுரை என் கட்சிக்கே நான் அறிவுரை சொல்றது இல்லை, நான் இதுக்கு இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்லணும். அவருடைய பிஹேவியர் எப்படி சார் இருக்கு? அவங்க கட்சியுடைய உள் நடவடிக்கை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கமெண்டே கிடையாது. அவரோட செயல்பாடுகள் எப்படி சொல்றேன் தெரியலையே. அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு போகுதான் தெரியும். அதனால எனக்கு ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் புரியாது. ஆழமான கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஒரு விஷயங்கள் அவர்கள் உட்கட்சிக்குள்ள அவர்களோட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. பொது விஷயங்கள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன என்று போக போகத்தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நான் எப்படி இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னா அதே போல அவரும் உங்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுங்க. என்னங்க நீங்க, நான் தான் இப்ப 3ஆம் கிளாஸுக்கே மார்க் போட வேண்டாம்னு சொல்றேன். நீங்க எதுக்கு 1ஆம் கிளாஸுக்கு மார்க் போட சொல்றீங்கன்னா, 2026 ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் சொல்லிட்டு அதிமுக பாஜக அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயமா நாங்களாம் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஊட்டியில இறங்குற எல்லா கூட்டணியும் எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையில தான் பண்ணுவாங்க. அது எதார்த்தம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய பயணத்தில் இருந்து மற்றவர்களோடு பழகும்போது எனக்கு வருகின்ற செய்தி என்ன, பாஜகவுடைய இந்துத்துவா கொள்கை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பல முறை கூறியிருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி, அதற்கென்று ஆதரவு இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜகவோட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வாடிக்கையாக வாக்களிப்பவர்கள் கூட சில சமயங்களில் வாக்களிப்பது கிடையாது. அதாவது இது அண்ணா திராவிட முன்னேற்றம் இந்த கூட்டணி என்னை பொறுத்தது மைனஸாகத்தான் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாத்துலயும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எல்லா பேட்ஸ்மேனும் பேட்டிங் போகும்போது செஞ்சுரி அடிக்கணும்னு தான் நம்பிக்கையில போறாங்க.
எல்லா மாணவரும் எக்ஸாம் எழுதும் போது 100 மார்க் வாங்கணுன்ற எண்ணிக்கை தான். அதே மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிடும் போது வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் போட்டியிடுகிறோம். எந்த வேட்பாளர் நான் வெற்றி பெற மாட்டேன் என்று போட்டியிடுகிறார்? எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெற போகிறேன் என்ற நம்பிக்கையில் தான் போட்டியிடுவார்கள். கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் 234 வேட்பாளர்களும் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கையில் தான் போட்டியிடுவார்கள். அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெறுவேன் என்று ஒரு கட்சி தலைவர் கூறினால் அது இயல்புதான். 2021 யங்ஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே ஒரே ரகமாக நீங்க பிரிக்க முடியாது. எல்லா 18 வயது இளைஞர்களும் ஒரே மாதிரி சிந்திப்பது கிடையாது. அவருடைய சமுதாய நிலை, கல்வி, அவர்கள் வாழும் சூழல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதனால all 18-year-olds don't behave exactly the same. இந்தியாவில் இருக்கிற அத்தனை 18 வயது ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது. அது அவருடைய கல்வி, சமுதாய நிலை, பொருளாதார நிலை இதெல்லாம் சொல்லலாம். 2021 2 முனை போட்டியாக தான் இருக்குது. பெரும்பாலும் இது 3 முனை போட்டியாக இருக்கும் என்று இப்பொழுது இருக்கிற ஏசியத்தில் நான் சொல்லுவேன். 3 முனை போட்டியாக இருந்தால் யாருக்கு பாதகம் வரும் என்பதை ஆராய்ந்து தான் சொல்லுவேன். சரி, 4 முனை வச்சுக்க. நான் தப்பா சொல்லிட்டேன். 4 முனை போட்டுன்னு வச்சுங்க. தெரியலைங்க யார் யாரோட பேசுறாங்க தெரியல. என் கூட அவங்க 2 பேரும் பேசல. யார் யாரோட பேசுறாங்க எனக்கு தெரியாது. தெரியல. அவர்களுக்கு ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குன்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நான் பார்க்கும் போதே அந்த புள்ளி பிரிக்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த எனர்ஜி ஒரு உருவமாக, ஒரு அமைப்பாக, வாக்கு வங்கியாக மாறி அது தேர்தலில் என்ன ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும் என்று எனக்கு இன்னைக்கு சொல்ல முடியல. ஆனா அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன். எல்லா கட்சிக்கும் அதிகமான சீட்டு இருக்காங்க. 234 தானே, 234 தானே எல்லாரையும் அடக்கணும். இந்த இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் புதிதாக ஒரு கட்சி கூட கூட்டணியில சேரலாம். எல்லாரையும் அதெல்லாம் உள்ளடக்கம் செய்வது என்பது ஒரு ஈஸியான வேலை இல்லை. எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா கடைசியில ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தான் எல்லாரும் கூட்டணிக்குள்ள இருக்கு. மாநில தலைவர் நான் எந்த போட்டியிலும் போடல. நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு மாநில தலைவர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம் வேண்டாம், டியூஷன் வேண்டாம், ஹோம்ஒர்க் வேண்டாம்னு சொல்றவனுக்கு போய் இந்த மாதிரி சிந்திக்கிறவனுக்கு மாநில பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மாநில தலைவர்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒருத்தருக்கு நியமனம் செய்தார்கள் என்றால் அவர் 3 ஆண்டுகள் மாநில தலைவராக இருப்பார். இன்றைக்கு இருக்கிற மாநில தலைவர் இன்னும் 3 ஆண்டு பூர்த்தி அடையவில்லை. 3 ஆண்டுகள் அவர் தான் மாநில தலைவராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அது எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். எந்த கட்சியா இருந்தாலுமே தேர்தலில் நடக்கும்போது தேர்தலோட மட்டும் கூட்டணி வைக்காமல் ஆட்சியிலும் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்க ஆந்திரா மாநிலத்தில் எடுத்துட்டீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில தனக்குன்னு சரிபெரும்பான்மை வந்தாலும் அவர் ஜனசேனாவையும் பாஜகவையும் கூட்டணியில சேர்த்திருக்கிறார். கடந்த பாஜக ஆட்சி, அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 303 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் அவங்க மற்ற கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அதனால அந்த எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் மந்திரி சபையில இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் கட்சியில இருக்கும் அனைவருக்கும் உண்டு. எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு. அதெல்லாம் இன்டர்னல் நாங்க பேசி முடிப்போம். ஆனா எங்க கட்சி அரசாங்கத்துல பங்கேற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள் கட்சிக்கு இருக்கிறது, எனக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்குமே அந்த கூட்டணி அது அப்படியெல்லாம் எதுவுமே இன்னும் கான்ஸ்டிடியூஷன்ல கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லையே. அந்த மாதிரி அதான் எவல்யூஷன். அது ஒரு மெஜாரிட்டி வந்தாலும் ஒரு ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ் போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் ஒரு கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ண வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.